24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமைகள். முதல்வர்கிட்ட சரமாரி கேள்வி எழுப்பியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். தமிழகத்துல அதிகரிச்சுட்டு வர பாலியல் குற்றங்கள் குறித்து கடுமையா விமர்சிச்சிருக்க உதயநிதி ஸ்டாலின் 24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதா சொல்லி தமிழக அரசையும் முதலமைச்சரையும் கடுமையான கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் தன்னோட சமூக வலைதளவுல என்ன பதிவிட்டிருக்காருன்னா, 24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. நீங்க அப்பாயிண்ட் பண்ணதா சொன்ன எஃபிஷியன்ட் ஆபீசர் என்ன செய்யறாங்க முதலமைச்சர் அவர்களே? மேலும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த குழந்தைகளை பெற்றவங்களுக்கே தெரியாம வேறு இடத்துல அடக்கம் செய்யற அளவுக்கு நீங்க நடத்துற ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி வீழ்வது உறுதினு பதிவிட்டிருக்காரு. மேலும் தொடர்ந்து இத்தகைய ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது என்றும் மக்கள் விரோத செயல்பாடுகளால இந்த ஆட்சி வீழ்வது உறுதி என்றும் தன்னோட பதிவுல குறிப்பிட்டிருக்க அவரு இந்த விவகாரம் தொடர்பா அவர் பதிவோட இறுதியில #WhySilenceCM என்ற ஹேஷ்டேக்கையும் பயன்படுத்தி முதலமைச்சர் விலகம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வச்சிருக்காரு. தமிழகத்துல கடந்த சில நாட்களா தொடர்ந்து சிறுவர்கள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு வருது. இந்நிலையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்க இந்த கேள்வி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.